எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு நன்றி, ஒரு வாழ்த்துக்கள். யாராருக்கு நன்றி அப்படின்னா, இந்த என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த அம்மா ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் என்ன போல ஏதோ ஒரு சிலர் ஏதோ ஒரு இடத்துல இது எப்படியும் போராடி மேலே வரணும் அப்படின்னு நினைச்ச என்ன போல பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த அனைத்து ஆண்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஏன் இந்த இப்போ என்ன புதுசா இத்தனை இல்லாம அப்படின்ற மாதிரினா என்ன விஷயம்னா, இப்போ இந்த இந்த அட்மாஸ்பியர் இந்த இடமே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நிற்கிற இடம் ஃபர்ஸ்ட் நீங்க புதுசா இருக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு வந்ததுலேருந்து சரி, நான் நிற்கிற இடமா இருந்தாலும் சரி புதுசா இருக்கும். இது என்னுடைய வீட்டில் நான் போடுற முதல் வீடியோ. சரிங்களா? வீட்டில் மாடியிலேருந்து போடுறேன். நிறைய இடங்கள்ல அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு இடத்துலையும் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு என்னோட வேலை காரணமாக ரொம்ப தூரத்தில் போக முடியாததுனால சரி இந்த நேரத்துல என்னெல்லாம் நான் அங்க போய் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பேனோ அந்தந்த இடத்துல நம்ம வந்திருந்தோம், இவங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இவங்க பேசின கேட்டுதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்குதான் நிறைய பேர் இன்னைக்கு சப்ஸ்கிரைபரா வந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன், இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். அதுவும் ஒரு ஷார்ட்ஸா பின்னாடி வரும். சரிங்களா? அப்ப இது சம்பந்தமா இந்த மாதிரி நம்ம கூப்பிட்டோம் வரலையே அந்த மாதிரிலாம் நினைச்சிடக்கூடாதுல்ல. நீங்க நம்ம தூரத்துல இருந்துச்சு, அதனாலதான். அதோட இல்லாம என்னோட உடம்பும் அந்த அளவுக்கு ஒத்துழைக்காது அவ்வளவு தூரம் போயிட்டு வர்றதுக்கு. அதனாலதான் சரி என்னால முடிஞ்சதை நீங்க அப்படியே கொஞ்சம் சோர்வா இருக்கும்போது நான் அப்படியே ஒரு தட்டி கொடுத்து சீக்கிரம் எந்திரி 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 அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுங்களேன். அந்த மாதிரி தான் நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. நானும் உங்ககிட்ட பேசுறது மூலியமா நீங்க என்னைய சப்போர்ட் பண்றது மூலியமா தான் என்னாலையும் அடுத்த லெவலுக்கு என்னால ஓட முடியும். என்னோட வேலையிலயும் இன்னும் எனக்கும் தேவைப்படுது உங்களோட கமெண்ட்ஸ், இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது. உங்களோட ஆசீர்வாதம், உங்களோட அன்பு, உங்களோட கமெண்ட்ஸ் இதெல்லாமே எனக்கு தேவைப்படுது. அதனாலதான் எந்த வேலை எப்படி இருந்தாலும் இதையும் என்னோட வேலையா நினைச்சு ஒரு நேரம் பேசிடுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால இல்ல, இந்த இடத்துல இருந்து எனக்கு பேசணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆக போகுது. நான் இது ஒரு 3 வாட்டி வந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். மேலே ஏறி ஒரு 3 வாட்டி வந்திருப்பேன். சரிங்களா? வரும்போதெல்லாம் 3 வாட்டி வந்ததுல ஒரு டைம், ஆமா 3 வாட்டி தான் வந்திருப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடம் பின்னாடி இன்னும் கொஞ்சம் பொழுது இறங்குச்சுன்னா அந்த இடம் பின்னாடி ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால சரி இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் எடுத்து இந்த இடத்துல ஒரு வீடியோ போட்டுடலாம், உங்கள்கிட்ட பேசலாம், இந்த அட்மாஸ்பியர் காட்டலாம். நான் வீடு பத்தி உங்களுக்கு வீடு விளாக் ஒன்று போடுறேன். அந்த வீடு எப்படி வாங்கினது, வீடு வாங்குறதுல எந்தெந்த இடத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் நான் தனியா ஒன்று போடுறேன். ஆனா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது இப்ப லோன்ல தான் வாங்கியிருக்கேன். சரிங்களா? லோன் கட்டி முடிச்சாதான் அது நம்ம வீடு. அது வரைக்கும் அப்படி வச்சுக்குவோம். சரிங்களா? மிச்சம் வரப்பி நான் அப்புறம் அதை பத்தி சொல்றேன். சரிங்களா? இப்ப என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, நிறைய சந்தோஷங்கள். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன்ல ஒரு பொருளை சேல் பண்ண முடியுமா இருந்துச்சுங்க. மீஷோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி மசாலா இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் ஆன்லைன்ல விற்க முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைங்க. இதுக்கப்புறம் இப்ப நிறைய பேர் வளர்ந்து வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இல்லாம பொருளாதார ரீதியா ஒரு தனி நபர் வளர்றதுங்கிறது வளர்ச்சி இல்லை, அதோட சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து வளரும் போது நாடே வளர்ச்சி அடையுது. அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இருக்கிற காலகட்டங்கள்ல அடுத்தடுத்த இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் போர்லாம் நடந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி நம்ம ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். போனை திறந்தாலே போதுங்க, அந்த இடத்துல போரு, இந்த இடத்துல போரு, அது இதுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை அவ்வளவு அழுவுதுங்க. வேணாம், குண்டு போடாதீங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிலாம் அவ்வளவு அழுதுச்சுங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒன்னொன்னும் அப்படி அந்த மாதிரி அயல் நாட்டுக்காரன் ஒரு இடத்துலயும் நாட்டுலதான் பிரச்சனைன்னா நம்ம பக்கத்துல இருக்க இடத்துலயும் ஒண்ணு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சாப்ல உங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க. அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணும், ஏன் இப்படி பண்ற, இது எப்படிதான் தயாரிக்கலாம், இது எப்படிதான் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஒன்னும் ஆக போறது இல்லை. இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுக்கலன்னாலும் சொல்லி கொடுத்தாலும் நாளை மறுநாள் வேற ஒரு போட்டி, பிசினஸ்ல போட்டின்றது இருக்கதான் செய்யும். சரிங்களா? அது எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். போட்டியே இல்லாத பிசினஸ் இல்லைங்க. அதாவது தேவை இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த வேலை இருக்கும், இன்னைக்கு நம்ம தான் இன்னைக்கு பண்றோம்னு தோணும். அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆன்லைன்ல ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, எல்லாரும் மசாலா, எல்லாரும் இட்லி பொடி, எல்லாரும் கருவேப்பிலை பொடி, எல்லாரும் அதே தான் பண்றோம். நம்ம பண்ற ஒரு தப்பு என்ன தெரியுமா? இப்ப நம்ம இடத்துல எங்க இடத்துல இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி தான் கிடைக்கும். சில இடங்கள்ல எல்லாம் கொத்தமல்லி எல்லாம் பக்கத்திலேயே விளையுது. கொத்தமல்லி பொடி யாராவது ஒருத்தராவது செய்யலாம், ஒருத்தவங்க செய்யறது இல்லை. ஏதாவது சாப்பாட்டு கொத்தமல்லி பொடி சொல்றேன். சரிங்களா? அது ரொம்ப நல்லா இருக்குங்க. கொத்தமல்லி சாத பொடி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா யாருமே அதை செய்யறது இல்லை. முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, பிரண்டை பொடி,
வல்லார் பொடி இப்படிதாங்க போகுது. அது ஏதோ ஒரு விஷயத்த புதுசா கண்டுபிடிக்கணும், கத்துக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க புதுசா ஏதோ ஒரு விஷயத்த புதுசா எடுத்துட்டு போய் என்ன தேவை இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா நம்ம எனக்கு தெரிஞ்சது இது நான் பண்றேன்ப்பா, நான் தானே இதை பண்றேன், சரி நீ இதை பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்றேன், அவ்வளவுதான், அதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு நீங்க எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காதீங்க. அவர் நல்லா இருக்கட்டும், அவர் சந்தோஷமா இருக்கட்டும், அவங்க இந்த இந்த வருமானம் அந்த பிள்ளைக்கு தேவைதான், அவங்க குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க மனசார நீங்க அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் சரி, உங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல மதிப்பு இருக்கும், கடவுளும் சரி, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு நல்ல எப்படி சொல்றது ஒரு புண்ணியம் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நம்மளோட சேனல் எனக்கு என்ன நம்மள ஃபர்ஸ்ட் நான் சில பேர் தெரியவே தெரியாது, இப்படியே ஓடுற ஓட்டத்தில் தள்ளியிருந்தீங்க. இப்பயுமே இந்த சேனல் பேர் பாதி பேர் தெரியும், மீதி பேர் தெரியாது. நம்மளோட சேனல் பேர் என்னன்னா நான் கற்றது. சரிங்களா? அந்த நான் கற்றது அப்படிங்கிறதுனா நான் என்ன கத்துக்கிறேன் அப்படிங்கிறது தினந்தோறுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னெல்லாம் போய் ஒண்ணுமே இல்லைங்க, முட்டை. சரிங்களா? அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தையும் நான் எப்படி ஆரம்பிக்கிறேன். இப்பயுமே நிறைய பேர் போட்டிருப்பாங்க, ஜீரோல இருந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு நிறைய மோட்டிவேஷன்ல எல்லாம் எனக்கு என்ன உதாரணமா எடுத்துக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு பெரிய எதுவும் வேணாங்க, நம்ம பொறப்பு வேணா தரித்திரமா இருந்துட்டு போட்டோம், ஆனா இறப்பு சரித்திரமா இருக்கணும் அப்படின்னு நிஜமாலுமே நான் நினைக்கிறேன். இதை என்னால முடிஞ்ச ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் கற்றது அப்படிங்கிற ஒரு சேனலோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதன் மூலியமா 4 பேர் பயனடைகிறாங்க. நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அதுல இருந்து ஒரு பிசினஸ் வருது, அந்த பிசினஸ்ல இருந்து 4 பேர் சம்பாதிக்கிறாங்க, 4 குடும்பம் நல்லா இருக்குது. அந்த 4 குடும்பத்துக்கும் ஒருத்தர் பேர்லயும் பின்னாடியும் அத்தனை பேர் இருக்காங்க, மனசார பசியாடுறாங்க. இதெல்லாம் நம்மளால ஒருத்தரால நடக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சமே ஓடலாமே, அந்த நோக்கத்துலதான் ஒன்னொன்னு ஓடிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிடிப்பு கையில இருக்கணும். எதுக்கு எந்திரிச்சிட்டேன், காலையிலேயே எந்திரிச்சிட்டேன், என்ன வேலை இருக்குன்னு சொல்லி மறுபடியும் தூங்கிட்டேன், சும்மா தான் பார்த்திருந்தேன். ஏன்னா அந்த பிடிப்பு இல்லாததுனால தாங்க சோம்பேறித்தனம் வரும். நம்மளுக்குன்னு ஒரு சின்னதா ஒரு பிடிப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க சீக்கிரமே எந்திரிச்சிடலாம். காலையும் எந்திரிக்கணுமே, இந்த வேலை செய்யணுமே, அந்த வேலை செய்யணுமே, வேலை இருக்கதான் செய்யும் எல்லாருக்குமே. நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு தோசை நான் ஊத்தி கொடுத்தாதான் நல்லா இருக்கும், முருகலா இருந்தாதான் நல்லா இருக்கும், நான் ஊத்தி கொடுத்தா 4 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவான், இந்த சட்னி அரைச்சா 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடு, இதெல்லாம் இருக்கதாங்க செய்யும். ஆனா அதே காலத்துல நீங்க திரும்ப மறுபடியும் இன்னும் ஒரு காலகட்டத்துல என்ன சொல்லுவாங்க, என்ன சேர்த்து வச்சிருக்கேன்னு கேட்பாங்கல்ல, அதுவும் ஒரு பக்கம் முக்கியம் இல்ல. சேர்த்து வச்சிருக்கோம். இப்ப என்னன்னா, இப்ப என் பேத்தி இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்த 4 மணி நாள் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இதுதான் உங்க ஆத்தா பாரு எப்படி இருந்திருக்காங்க. எங்க ஆத்தா எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க ஆத்தாவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க ஆத்தா நர்ஸா இருந்தாங்க. அந்த அப்ப எல்லாம் இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி இத்தனை இதெல்லாம் இல்ல, பிரசவம் வீட்லயே தான் பிரசவம் பார்ப்பாங்க. அவ்வளவு முடி இருக்கும் எங்க ஆத்தாவுக்கு. பிரசவத்துக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பிரசவத்துக்கு போயிட்டு தலை குளிச்சுட்டு அந்த தலை கூட காஞ்சிருக்காது, ஈரத்திலேயே முடிச்சு போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஈர தலை காயறதுக்குள்ளாரே அடுத்த பிரசவத்துக்கு வந்துருவாங்க. ஒரு நாளைக்கு 4 பிரசவம் 5 பிரசவம் எல்லாம் பார்த்துருக்காங்க எங்க ஆத்தா, எனக்கு ஞாபகம் இருக்கு. வீட்டுக்கு வீடு பட்டுக்கோட்டை சைடுங்க, கண்டுகுடி. அங்க எவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் வந்துருவாங்க தெரியுங்களா? அவ்வளவு தூரத்துல இருந்து வண்டி மாடு எடுத்துக்கிட்டு, பஸ் வசதி கிடையாது, நடந்தே போகணும். அப்படின்னா வண்டி மாடு கட்டிட்டு வருவாங்க, நடந்தே போகணும் அவ்வளவு தூரம். பஸ் வசதி எல்லாம் கிடையாது. ஏன் என் மக பிறக்கும் போதே பஸ் வசதி கிடையாது. உள்ள இருந்து நாங்க எங்க ஊர் இப்பயுமே உள்ள இருந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நாங்க வெளியில வந்துதான் பஸ் ஏறணும். சரிங்களா? அப்பயும் இப்பயுமே ஏறணும்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ், அப்படிதான் இருக்கும். இப்ப நம்மளுக்கு பக்கத்துல டவுன்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியறது இல்ல. கிராமங்கள்ல எல்லாம் இப்ப வரைக்குமே இத்தனை மணிக்கு போனா இந்த பஸ் இருக்கும், இத்தனை மணிக்கு போனா இந்த பஸ் இருக்கும், இப்பப்போ சிஆர்சி வருவான், இப்பப்போ கிருபா வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த ஒரு பஸ்ஸும். அப்ப அப்படிதான் ஒன்னொன்னையுமே நாங்க பழகி வச்சு இந்த கிராமத்துல இருந்து ஒருத்தையும் அங்க அங்க ஒன்னொன்னையும் கத்துக்கிட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எப்படி உள்ள சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்றத நினைச்சு பார்த்து இப்ப ஊர்ல எல்லாருமே சரி அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பேருங்க இங்க இருந்து போன பொண்ணா. ஏன்னா நான் சொன்னாதான் தெரியும் அவங்க எங்க ஆத்தா. அந்த நாள்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆயம்மா பேத்தி அப்படின்னா அந்த நாள்ல உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப உள்ளவங்களுக்கு யாரும் தெரியறது இல்லை. அப்படியா எங்க ஆத்தா இங்க இருந்தாங்களா எங்க ஆத்தா அவ்வளவு ஒரு வேலை செய்வாங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பாட்டி எல்லாம் கவர்னர் கையிலேயே பிரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமும் எனக்கு அவ்வளவு இதா இருக்கும், எங்க ஆத்தா வேலை செஞ்சது. அதெல்லாம் பார்க்கும்போதுதான் இப்ப நம்ம பாப்போம், என் பேத்தி நாளைக்கு பார்த்து நம்ம ஆத்தா இப்படி வேலை செஞ்சவங்களா, இப்ப என் பிள்ளை அம்மா ஓடிக்கே இருக்கா, நம்மளும் வேலை செய்யணும் அப்படின்னு தோடுது இல்ல. ஒருத்தர் நீங்களே சோம்பேறித்தனமா உட்காந்துருந்தா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து கிராமத்து சைட்லயா இருந்துச்சுன்னா பல்லாங்குழி தாயம் அந்த மாதிரி விளையாடலாம். டவுன் பக்கமா இருந்தா போன்ல ஆளாளுக்கு மூளைக்கு மூளை ஒரு போன் வச்சுட்டு விளையாடலாம். சரிங்களா?
நீங்க ஒரு காரியத்தை தெளிவா என்னால முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தை, நம்மளோட புத்தி கூர்மையை எந்த அளவுக்கு வெளியில எடுத்துட்டு வரோம், எடுத்து அதை எப்படி காசாக்குறோம், எந்த சூழ்நிலையில நம்ம வந்து நம்மளோட அறிவுத்திறமையை வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் ஒரு காரணமா இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட வருமானம் அவங்களோட வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறதுக்கு நான் தான் உதாரணம். இதே இந்த கோயம்புத்தூர்ல வாடகைக்கு கூட இடம் கிடைக்காத ஆள் நான். சரிங்களா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வாடகைக்கு கூட வீடு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க இப்ப மறுபடியும் ரொம்ப காலமா நான் கடைசியா ஒரு ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஏன் கேக்குறீங்க, அதெல்லாம் சொல்ல வேணாம் உங்களுக்கு. அப்படி இருக்கும் ஒரு ஒரு சூழ்நிலையும் அதை தாண்டி வாடகைக்கு கூட வீடு கிடைக்காதன்னா இன்னைக்கு சொந்த வீட்டுல இருந்து நான் பேசுறேன் அப்படின்னா நம்மளால இந்த லோனை கட்டிட முடியும், நம்ம கையில ஒரு தொழில் இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கையை எங்க கொடுக்கும் அப்படின்னா, எது கொடுக்கும் அப்படின்னா எல்லார் கையிலயும் ஒரு தொழில். சரிங்களா? அந்த தொழில இருந்து வர்ற வருமானம். தொழிலுங்கிறது இன்னைக்கு வேணா உங்களுக்கு அது ஃபெயிலியரா இருக்கிற மாதிரி தெரியும். எடுத்த உடனே எதுவுமே ஓடிடாதீங்க. நானும் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் அவ்வளவு போராடி இருக்கேங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒன்னொன்னுலயும் அவ்வளவு போராடி இருக்கேன். அதெல்லாம் தாண்டிதான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த இப்படி உங்க முன்னாடி ஒரு பேச்சாளரா நிக்கிறேன். சரிங்களா? யதார்த்தமா பேச போய் பேச்சாளர் மாதிரி எல்லாம் ஆயிட்டேங்க நானு. ஏங்க நான் வந்து சரியா, அதாவது இந்த சிரிப்பு போலீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க காவடியில சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிங்க. ஆனா இப்ப கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய நேரங்கள்ல அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு ஓடிட்டே இருக்கும், அடுத்து யோசனை வந்துட்டே இருக்கு, நேரம் கம்மியா இருக்குது வேலை செய்யறதுக்கோ, இல்ல இவ்வளவு இந்த நேரத்துக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும், இந்த நேரத்துக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும்னா முடிச்சுப்பாங்களா அப்படின்னு நம்ம நம்ம ஒரு வேலைய அவ்வளவுதான் சரி அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு விட்டுறக்கூடாதுங்க. அந்த வேலை கரெக்டா நடக்குதாங்கிறத கவனமா பார்க்கணும். ஏன்னா நம்ம கைப்பாரு. ஒரு காலகட்டத்துல நான் வேலை செஞ்சாதான் நல்லா இருக்கும், நான் ஊறுகாய் போட்டாதான் நல்லா இருக்கும், நான் குழம்பு வச்சாதான் நல்லா இருக்கும், எல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னாலேயே அதை தனியா பண்ண முடியாததுனால ஒரு காலத்துல இந்த கை வரவே வரல. எனக்கு சாப்பிடுற அளவுக்கு கூட என் கை போல, அந்த அளவுக்கு என் கை இப்படி ஆயிடுச்சு. வரல இதுக்கு மேல. அப்பதான் வந்து அதுக்கப்புறம் தான் இனிமே வந்து இந்த வேலையை வேறொருத்தவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து அவங்க செய்யறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த வேலையை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு 4 பேர், ஒருத்தர் 2 பேர் ஆனாங்க, 2 பேர் 3 பேர் ஆனாங்க, அப்படியே நிறைய பேர் ஆயிட்டாங்க இப்ப. சரிங்களா? இப்ப என்னன்னா சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, சரி ஓகே, இந்த வேலையை இந்த நம்மளோட ஒரு முயற்சியால இத்தனை பேர் வந்து பசியாடுறாங்க. இது வந்து எப்படி சொல்றது, இது வந்து ஒரு வேலை கிடையாது, ஒருத்தருக்கும் நம்ம கொடுக்குற வாழ்க்கை. சரிங்களா? எனக்கு எப்படி இந்த சமுதாயத்துல நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு நம்ம எப்படி மேல வந்தோமோ, நீங்க எனக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தீங்களோ அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குறோம். சரிங்களா? வேலை தானே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அசால்ட்டா இருந்தக்கூடாது. அதே மாதிரி வேலைக்கு வர்றவங்களா இருந்தாலும் இதை நம்ம எந்த அளவுக்கு கெட்டியா எடுத்துட்டு போய் அந்த வேலையை தெளிவுபடுத்தி ஒரு கம்பெனிக்கு நல்ல பேரை உண்டு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க உயர்ந்தாதான் அந்த கம்பெனி உயரும், நீங்க ஒழுங்கா இருந்தாதான் அந்த கம்பெனி உயரும் அப்படிங்கிறத நீங்க நினைக்கணும். அதே மாதிரி நம்ம ஓனரா இருக்கிறவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களாலதான் கம்பெனி உயருது அப்படிங்கிறதுல ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். சரிங்களா? அது அது ஒரு இடத்துல சும்மா வேலை செய்யறவங்க, முதலாளி தொழிலாளி ஒரு இடத்துல கூட எங்களோடத்துல எல்லாம் நாங்க அப்படி பேசிக்கவே மாட்டோம். சரிங்களா? எல்லாரும் அக்கா தங்கச்சி பேரு தம்பி அப்படிதான் பேசி பழகுவோமே தவிர எந்த இடத்துலயுமா இருந்தாலுமே நாங்க வந்து ஒரு இடத்துல கூட ஓனரக்கா அப்படிலாம் சொல்லி எல்லாம் பேசுனதே இல்லை. சரிங்களா? யாராவது புதுசா ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா, புதுசா வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்பாங்க, ஓனர் இல்லைங்களாங்க, என்னிட்டே வந்து கேட்பாங்க, என்ன விஷயங்கன்னு சொல்லுவேன். என்ன விஷயமா இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கான பதில சொல்லிட்டு தவிர நான் ஒரு நாள் கூட எந்த இடத்துலயும் ஓனர்னு சொல்லல. ஆனா எந்த இடத்த போட்டுக்கோனா அந்த போர்டு வச்சோல்ல, அந்த போர்டுல எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானே ஒரு 10 வாட்டி பார்த்துட்டேன்னு வச்சுக்கலேன். அந்த போர்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுவும் ஓனருங்கிறதுக்காக இல்லைங்க, என்னுடைய அங்கீகாரம், என்னுடைய அடையாளம். சரிங்களா? அதனாலதான் அதாவது என்னுடைய பொருளுக்கு மார்க்கெட்டிங் இந்த மூஞ்சி தான். சரிங்களா? அப்ப அது வந்து நான் எந்த நேரமும் சிரிச்ச மாதிரி இருக்கணும். அது வந்து உங்க பார்வைக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் கூட டல்லா இருக்கக்கூடாது. நம்ம இத்தனை பேரை வச்சு வேலை வாங்குறோம்னா நம்மளோட ஃபேஸ் ஐடென்டிட்டி தான். சரிங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதை வந்து நாங்க உங்கள்ட்ட காட்டும் போதும் போகும்போதும் வரும்போதும் எந்த நேரமும் எனக்கு எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும், எவ்வளவுதான் டென்ஷன் இருந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் சிரிச்ச மாதிரி இருக்கணும். சரிங்களா? நான் அப்படிதான் பண்றேன், நீங்களும் அப்படிதான் பண்ணணும். ஏன்னா நம்ம எப்பயுமே உம்முன்னு இருக்கக்கூடாது. அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோவம் இருக்கதான் செய்யும், 1008 ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க வந்து அழகா நீங்க சிரிச்சுட்டு அதை கடந்து போயிருங்க. இது என்னுடைய ஒரு பிஸ்னஸ் ட்ரிக். சரிங்களா? அப்படி கூட வச்சுக்கோங்க. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு விஷயத்த நீங்க சொல்றதுக்கு முன்னாடி சில பேர் சொல்லுவாங்க, ஏன் இந்த மாதிரி லூஸ் மாதிரி சிரிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கமெண்ட் சொல்லுங்க, சொல்லிட்டு போறாங்க. ஒருத்தவங்களை பார்த்து ஏன்னா என் முன்னாடி எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க தெரியுமா? இந்த ஒரு வீடியோ எத்தனை லட்சம் பேர் பார்வையிட போகுது. பெரிய பொது கூட்டம் கூட அந்த அளவுக்கு இருக்காதுங்க.
அதாவது ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு மைக் செட்டு இது அது இதெல்லாம் கட்டி வாழை மரம் தோரணம் எல்லாம் கட்டி ஒரு ஸ்டேஜ் போட்டு பண்றதை தாண்டி இதுதாங்க பெரிய விஷயமா அவ்வளவு பேர்ட்ட போய் ரீச் ஆகுது. அப்ப நான் எந்த அளவுக்கு நான் வந்து எனர்ஜியா இருக்கணும், நான் எப்படி பேசணும், அதுதான் கான்செப்டா நான் நினைக்கிறேன். சரிங்களா? பெரிய இடத்துல போய் பேசுறாராம் அப்படிங்கிறது இல்ல. நம்ம சொல்ற விஷயம் எல்லாருக்கும் போய் சேருது அப்படின்னா அதை வந்து நம்ம எனர்ஜியா பேசணும். ஏன்னா நானே வந்து அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாலும் வச்சுங்களேன், ஐயோ என்ன இந்த அம்மா நம்மளே சில நேரம் சொல்லி போனை பார்த்தோம்னா இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னு புலம்பிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணிடும். அதுக்காக வேண்டிதான் நம்மளுக்கு என்னதான் இருக்கதான் செய்யுங்க, வலிக்கும். ஆனா வலிக்கல வலிக்கல வலிக்கலன்னு சொல்லி சிரிக்கணும். சரிங்களா? ஓகே, நான் நிறைய பேசியிருக்கேன். சரி, நீங்க எந்த அளவுக்கு இதை எடுத்துட்டு போறீங்கன்னு தெரியல. இதுக்கப்புறமாவது எதுவுமே நான் பண்ணல, இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு தோன்றவங்களாவது தோணுனாலும் இதை வச்சு இதுக்கப்புறமாவது ஏதோ நம்மளால இயங்க ஒரு 500 ரூபா வரட்டுமேங்க, வீட்டுல இருந்து ஒரு 500 ரூபா வரட்டுமேங்க. உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லைங்க, நிறைய இருக்குங்க. எல்லாருக்கும் கடவுள் வந்து நிறைய புத்திசாலித்தனத்தையும் நிறைய அறிவையும் நிறைய சிந்தனை திறனையும் கொடுத்துருக்காங்க. ஆனா சிந்திக்கிறதுக்கு தான் டைம் இருக்க மாட்டேங்குது. இந்த சீரியல் அது இது இன்ஸ்டா இந்த சோசியல் மீடியா ஃபுல்லா நம்ம அடிக்ட் ஆகி இருக்கிறதுனால சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. நீங்க பாருங்க, ஆனா அதுலயும் ஒரு சிந்தனையில உங்களோட தேடல்களை தேடுனீங்கன்னா அதுல இருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு யூடியூபர் ஆயிரலாம், ஒரு என்னது இன்ஃபுளுசர் ஆயிரலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்களும் ஒரு பிசினஸ் தொடங்கிடலாம், உங்களுக்கும் வருமானம் வரும். சரிங்களா? இதுக்கப்புறமா அடுத்த வருஷத்துலயாவது அடுத்த வருஷம் மகளிர் தினத்துக்கு நீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் இல்ல, நல்ல பெரிய மகளிர் தினத்தை அன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுனால மகளிர் தினத்தை சொல்றேன். ரொம்ப பெரிய நிறைய சாதனைகள் செஞ்சு நிறைய பணம் சம்பாரிச்சு நிறைய சுத்தத்தோட இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஆசைப்படுறேன். இன்னும் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். ஆமா, என்ன விஷயம்னா, நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போது ரொம்ப முக்கியமா நினைச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போது நீங்க அமைதியா இருந்து முடிவெடுங்க. ஏன்னா அந்த ஒரு சூழல் வந்து நிறைய வாட்டி உங்களை வந்து சில நேரத்துல ஒரு இந்த வேலையை செய்யறதா அந்த வேலையை செய்யறதா அப்படி இப்படி ஓடிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் அப்படியே குழம்பிடும். இங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எல்லாம் டோட்டலா இதாயிரும். ஃபர்ஸ்ட் ஒரு வேலையா முடிங்க. எந்த வேலையா இருந்தாலும் நிறைய வேலை இருந்துச்சுனாலும் தெளிவா உட்காந்து நாளைக்கு என்ன வேலை செய்ய போறோம், அந்த வேலையை எப்படி செய்ய போறோம், யாரை வச்சு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை முடிங்க. அடுத்தடுத்து ஒரு வேலையை முடிங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வேலையை இதுல பாதியா விட்டுட்டு அதுல பாதியா விட்டுட்டு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா நம்ம நிறைய டிப்ரெஷன் ஆயிரும். எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காது. என்னுடைய அனுபவத்துல அது அந்த விஷயத்த சொல்றேன். எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் ஒரு வேலையை தொடுவேன். சரிங்களா? அது வரைக்கும் தெளிவா சொல்லிடுவேன், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, இந்த வேலை இருக்கு, இந்த வேலை முடிகிற வரைக்கும் இந்த வேலை தான், இதுதான் வேலை அப்படின்றத சொல்லிடுவேன். ஏன்னா பெரிய பெரிய வேலைகளா இருந்தாலும் சின்ன வேலைகளா இருந்தாலும் இந்த வேலைகள் எல்லாம் இது இப்படிதான் பண்ணணும், அதை இதே மாதிரி தான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்க, நம்ம ரொம்ப பேசிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வரப்போற தொழிலதிபர்களை ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.